ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி பரோட்டா எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பரோட்டா எடுத்திருக்கேன். இந்த பரோட்டா வந்து கடையில் வாங்கினது தான். அப்புறம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தியில் கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சிசர் கூட வச்சு கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் சும்மா பிச்சு போடுறதுனா கூட கையிலே பிச்சு போட்டு செய்யலாம் இந்த ரெசிபியாக. பரோட்டா வந்து நாங்கள் கடையில் வாங்கி வச்சுருந்தோம். பரோட்டா ரெசிபி எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி சிசரில் கட் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பரோட்டாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கொதித்து வரட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் பரோட்டா சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போனால் மட்டும் போதும். வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பரோட்டாவை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வெந்து வந்துடும் எல்லா பீசஸுமே. ஸோ இந்த சில்லி பரோட்டா வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கடையிலலாம் சாஸ்லாம் ஊற்றி செய்வாங்க, அந்த டேஸ்ட் இருக்காது. பட் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பரோட்டாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மசாலா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோலையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா மசாலா ஒட்டி இந்த மாதிரி வந்துடும். இப்போ சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லா பீசஸ்லேயும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டிலேயே சிம்பிளாக ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.